அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மூணாறில் ஒரு உள்ள வந்து ஒரு ட்ரெக்கிங் பாயிண்ட்டு பள்ளி மொட்டைக்கு மலை இருக்குங்க. மூணாறு முஸ்லீம் பள்ளிக்கு மொட்டைக்கு மலை இருக்குது. மூணாறு டவுன்லேருந்து இந்த ட்ரெக்கிங் வரலாம். ஒரு அருமையான இடம் பாருங்கள். மூணாறு டவுனோட ஃபுல் வியூ பார்க்கலாம். தேயிலை ஒரு பச்சை பசேல்னு ஒரு காட்சியும் பார்க்கலாம். ஒரு அருமையான ஏரியா. அடுத்த வாரத்தில் மேக்ஸிமம் மூணாறில் வந்து 3 சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக் இருக்குங்க. அந்த பீக்குக்கு வந்து ஏறுற மாதிரி வந்து ஒரு பிளானில் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பீக் வந்து என்னோடய வயசு வந்து 55ங்க. இந்த வயசில் ட்ரெக்கிங் போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள். வயசு ஒரு தடை இல்லைங்க ட்ரெக்கிங்க்கு. இதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணுறேன். ஓகேங்களா? என்னோடய ஹாபி வந்து மூணாரோட இயற்கையை வந்து ரசிக்கிறது தான். ஒரு மாதிரி மேலே வந்து சேர்ந்துட்டேங்க. ஆறாயிரத்தி 500 அடி மீன் லெவலில் இருந்து பாருங்கள். இது காலை நேரத்தில் 6 மணி அளவில் ட்ரெக்கிங் பண்ணால் தான் இதுக்குள்ளே அழகை பார்க்க முடியும். ஆனைமுடி சிகரத்தையும் பார்க்கலாங்க. காட்டுறேன், இப்போ காட்டுறேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த ஆனைமுடியோட அழகை பாருங்கள். தெரியும் பாருங்கள். சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக்குங்க. எவரெஸ்ட்டை காட்டில் 1500 அடி தான் குறைவு இந்த பீக்கு. அந்தளவு ஹைட்டு. ஃபாரினர்ஸ் மாத்திரம் தான் ட்ரெக்கிங் போகிறாங்க. அவங்களுக்கு 4500 சம்திங் நினைக்கிறேன். ஃபாரஸ்ட்லேருந்து இது பண்ணுறாங்க. உள்ளே வந்து ஃபாரஸ்ட்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதில் தங்கி ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் வந்து ஓகேங்களா வரும் பாருங்க. ஆனைமுடி சிகரம் பின்னாடி சவுண்டு கேட்குறது காட்டுக்கோழியோட சவுண்டுங்க. அந்தளவுக்கு ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட்டு பாருங்கள். வந்துருச்சுங்க. அந்த பாயிண்ட் வந்துருச்சு, காட்டுறேன். தூரத்தில் தெரியுது பாருங்க. அதான் ஆனைமுடி சிகரம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? ஆனை மாதிரி தெரியுதா? இன்னும் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு ஆனை மாதிரி மேலே இருக்கு பாருங்க. இதுதான் வந்து சவுத் இந்தியாவில் ஹையஸ்ட் பீக்கு. ஓகேங்களா? கீழே வந்து கன்னிமலை ஃபேக்ட்ரி இருக்குதுங்க. இந்த மரத்துக்கு இது இடையில தெரியுது பாருங்க. காட்டுறேன் பாருங்க. அந்த ஒரு கடை இது மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் கன்னிமலை ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி. மேலே தெரியுறது வந்து ஆனைமுடி சிகரம். இன்னும் கூட கிட்டத்தில் போய் காட்டுறேன் பாருங்க.
அதே மாதிரிங்க இந்த மலையிலேருந்து மூணாறில் உள்ள 2 ஹையஸ்ட் பீக்கை வந்து பார்க்கலாம். ஒன்று மீசப்பள்ளி மலை, 2 சொக்கர்முடி. இது மூணார் டவுனுக்குள்ளே இருக்குங்க. அதான் இதோட இது பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். சொக்கர்முடியை காட்டுறேன் பாருங்கள். அதுதான் அடுத்த வாரம் போக போகிறேன். அந்த தூரத்தில் சரி பாருங்கள், அதுதான் சொக்கர்முடி காட்டுறேன் பாருங்கள். நான் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். அது சொக்கர்முடி. ஓகேங்களா? அடுத்து மீசப்பள்ளி மலை காட்டுறேன் பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அந்த தெரியுது பாருங்க தூரத்தில், அதான் மீசப்பள்ளி மலைங்க. இங்கேருந்து மூணார் டவுனோட அழகையும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு பிரிட்டிஷ்கார் அமைச்ச ஒரு சிறிய ஒரு டவுனு. ஆனால் இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகி நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்க. பாருங்கள், தேயிலைக்காடுகளும் அதுக்கு இடையில் வந்து மூணார் டவுனும் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சின்னு பாருங்கள். நான் இதில் இந்த வீடியோவில் பண்ணியிருக்க பூரா ரா கண்டென்ட்டுங்க, எதுவுமே எடிட்டிங் கிடையாது. ஓகேங்களா? அந்த காட்சிகளும் அமைப்புகளும் எதுவுமே வந்து ஃபில்ட்ரு எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேங்களா? அப்படியே ரா கண்டென்ட். இறங்கிட்டு இருக்கேன் மலை விட்டு. அதனால தான் அந்த ஏற்றத்தில் ஏறும்போது அந்த வீசிங் இருக்கும்ல எல்லாருக்குமே. இறங்கிக்கிட்டு இருக்கேன். பயங்கரமான ஏறும் போது ஒரு பிரச்சனை இல்லை, இறங்கும் போது தான் அந்த கிரிப் இருக்கணும். கையில் ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா நல்லதுங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருந்தால் நல்லது. தூரத்தில் தெரிகிறது வந்து மூணாரோட ஜிஹெச்னு சொல்லுவாங்க, டாடா டீக்கு உள்ளது. அந்த பக்கம் தெரியுது நல்ல தண்ணி எஸ்டேட்டோட ஃபீல்டுங்க. அதேமாரி 3 மலைகளுக்கு இடையில் வந்து 3 கோயில் இருக்குங்க. 3 ரிலீஜியஸுக்குள்ளே இது இருக்குங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள். இது தெரிகிறது வந்து மாஸ்கோட பேக்கு. அடுத்து வந்து அங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து முருகன் கோயில். அதுக்கு ஆப்போசிட்டாக தெரியுது. இந்த பக்கம் பாருங்கள், ஆர்சி செத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தெரியுது பாருங்கள். நான் கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கோயிலோட மணிக்கொண்டு தெரியுதா, ஆர்சி பெசலிக்கா. அதாவது வாடிகன் சிட்டி இந்த வருஷம் வந்து அதை சிறிய தேவாலயமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏறும்போது ஒன்றும் தெரியாதுங்க. வாக்கிங் போல் இல்லாமல் வந்து ஏறக்கூடாதுங்க. சிக்கு வேணும் கட்டாயமாக. இருந்துச்சுன்னா வந்து ஸ்லிப் ஆகாது. ஏன்னா இது ஸ்லிப்பரி ஏரியா, ரொம்ப சூதானமாக இருக்கணும். அதுமாரி ஷூ வந்து நல்லா ட்ரெக்கிங் ஷூவாக இருக்கணும். போட்டிங்கன்னா நல்லா கிரிப் கிடைக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது மூணாரோட அழகை பார்க்கலாம். இது காலை நேரத்தில் பார்க்குறது தான் நல்லது. நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல உட்காந்து ஒரு அழகான மூணாரோட பேக் ட்ராப்பில் மூணாரோட டவுனை வந்து பேக் ட்ராப்பில் வச்சு ஒரு அழகான செல்ஃபியும் எடுக்கலாங்க. செல்ஃபி பாயிண்ட் இது.